என்னங்க விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின பொரியெல்லாம் நிறைய மிதமாயிடுச்சா வீட்டில்? அப்போ வாங்க இன்னைக்கு சூப்பராக ஒரு பொரி உப்புமா செஞ்சிடலாமா? இது என் ஃப்ரெண்டோட பாட்டியோட ரெசிபிங்க. சூப்பராக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லா ஃபில்லிங்காகவே இருக்கும். எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாங்களா? பாத்திரத்தில் கொஞ்சமாக பொரி எடுத்துட்டு அது கூட தண்ணி ஊற்றி கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பொடியாக நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலையில இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும், அவ்வளோதாங்க. வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு போட்டுக்கலாம், ஏன்னா பொரியல் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு கம்மியாகவே போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொரி இது கூட வந்து ஆட் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு நிமிஷம் சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் இதை செஞ்சதே இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லைன்னா கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கே வீடியோவை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராகவே இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னாலும் ஓகேங்க. அவ்வளோதான். இதே மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி